ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிறுகீரை தான். ஸோ கீரைனாலே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற கீரையை நம்ம வாரத்தில் 3 நாள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனால் நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கன்றதை நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 6 சின்ன பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு 12 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன், கொஞ்சோண்டு சீரகம், தேவையான அளவு உப்பு. ஸோ இதை வந்து நாம் எப்படி குக் பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ கீரை வந்து குக் பண்ணும்போது அது வந்து அதோட பச்சையை வந்து அந்த நிறத்தை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ அந்த நிறம் போகாத அளவுக்கு நாம் எப்படி குக் பண்ணலான்றதை வாங்க பார்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீட் பண்ண பேனில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறோம். ஸோ ஒரு கீரைக்கு ரொம்ப ஆயில் ஊற்ற வேண்டாம். ஸோ ஒரு 10 ml 15 ml இருந்தால் போதும். இது கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே நம்ம வந்து சீரகத்தை போட்டுற வேண்டியதான். ரொம்ப சீரகம் வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ நான் எடுத்து வச்ச சீரகத்தை அப்படியே வந்து இதில் போட்டேன். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பூண்டையும் ஆட் பண்ணிடுங்க. பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. சீரகம் போட்டால் ரொம்ப கீரையே வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் நல்ல செரிமானத்துக்கு ரொம்ப உகந்ததான சீரகத்தை நம்ம ஆட் பண்ணி கீரையை சாப்பிடும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இது கொஞ்சம் கோல்டன் கலரில் வரட்டும். இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிட வேண்டியது. உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வரட்டும். எல்லோரும் காஞ்ச மிளகா போடுவாங்க கீரைக்கு. நான் வந்து பச்சை மிளகா போட்டு அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் பச்சை மிளகா தான் நான் அப்பையிலேருந்தே போட்டுட்ருக்கேன். ஸோ அதுதான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் கோல்டன் கலரில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கேன். நார்மலாக உப்பு போட்டாலே அது வந்து வதங்கிடும். கீரையை வந்து எப்போதுமே வந்து இந்த வெங்காயம் வதங்க போட்டுட்டு அதை வந்து எப்போதுமே மூடி போட்டு மூடக்கூடாது. ஸோ அதோட நிறம் வந்து ஒரு மாதிரி மாறின மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரியே கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நம்ம மூடியே போடக்கூடாது. ஸோ கீரையும் ரொம்ப நேரமும் வேகவும் கூடாது. ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி வச்சு அலசி வச்சுருக்க இந்த கீரையை இதில் ஆட் பண்ணிடுறது. நான் கீரைக்கு எப்போதுமே தண்ணி ஊற்ற மாட்டேன். அதில் இருக்கிற தண்ணியிலேயே அதுவே குக்காயிடும், நல்லாவும் சுண்டிடும். பாருங்கள், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வந்து குக் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு. இதை அப்படியே விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வதங்கிடும். ஒரு 5 நிமிஷம் வந்து இது குக் ஆகட்டும். ஸோ தண்ணி தேவையில்லை. இந்த தண்ணியிலே வந்து அது வெந்துடும். பாருங்கள், இதிலேயே தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ நம்ம தண்ணி ஊற்றவே தேவை கிடையாது. இந்த தண்ணியிலேயே இந்த கீரை வந்து வெந்துடும். மூடியே போடக்கூடாது. மூடி போட்டால் அதோட க்ரீனிஷ் வந்து நமக்கு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணி வச்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நம்ம இப்படி தான் குக் பண்ணணும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். 5 நிமிஷம் கழித்து இப்போ கீரையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் எந்த தண்ணியும் இல்லை. கீரை பாருங்கள் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் கீரை பாருங்கள், அப்படியே நான் வந்து எப்படி கட் பண்ணி வச்சுருந்தனோ அதே மாதிரியே நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்குது. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் கீரை. ஸோ நான் வந்து எப்போதுமே மூடி போடாமல் தான் கீரையை வந்து செய்வேன். இந்த ஹீட்டு வந்து குறைஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நான் மூடியே போடுவேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள்.
இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்குன்றத பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஸோ இப்படிப்பட்ட கீரையை நாம் எப்படி இருக்குன்றத டேஸ்ட்டு பண்ணிடலாமா? பயங்கர சூப்பராக எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகி அந்த பச்சை மிளகாவோட அந்த ஒரு ஸ்மெல்லும் அந்த ஒரு வாசமும் அந்த ஒரு டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா போட்டு கீரை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.